வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன் பார்த்திபன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நான் சந்திக்கிறேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருந்தது. சினிமா சம்பந்தமாகத்தான் வீடியோ போடணும் அப்படின்னு மணிகண்டன் பார்த்திபன் அப்படிங்கிற சேனலை நான் ஆரம்பிச்சிருந்தேன். ஆனால் அந்த சினிமா சம்பந்தமான செய்திகள் கொடுப்பதில் சினிமா வரலாறுகளை ஆரம்பத்தில் இருந்து சொல்லும்போது எனக்கான வரவேற்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது, சில முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த சினிமா செய்தி அப்படிங்கிறது ஈடுபடும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரிந்தது. அதை கற்றுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோலையும் சினிமா சம்பந்தமான செய்தியைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், நம்முடைய மண்ணின் மைந்தர். நான் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய மாவட்டத்தில் பிறந்து புகழின் உச்சத்திற்கு சென்றிருக்கக்கூடிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய படங்களில் எந்தெந்த படங்கள் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இயக்குனர்கள் இயக்கிய படங்கள், சினிமாவின் முக்கியமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வேணும். இனிமேல் தொடர்ச்சியாக இந்த சேனலில் வீடியோ அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். இப்போது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை பற்றி அவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவர் தேனி மாவட்டத்தில் பிறந்தார், அள்ளிநகரத்தில் பிறந்தார். அவர் இயற்பெயர் சின்னசாமி. இப்படியெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பால்பாண்டி அப்படிங்கிறதும் அவருடைய பெயர் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் சினிமாவில் சாதித்த விதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் இயக்கிய முதல் திரைப்படமே கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படமாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பாரதி ராஜா வருவதற்கு முன்பு, இன்னொன்று பாரதி ராஜா வருகைக்கு பின்பு அப்படிங்கிற மாதிரி தான். பாரதி ராஜா வருகைக்கு முன்பு ஏதாவது ஒரு ஸ்டூடியோவில் செட் அமைச்சு அந்த செட்டில் தான் ஷூட்டிங் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருந்தது. அவுட்டோர் ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு. ஆனால் பாரதி ராஜா வந்த பிறகு அது தலையெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 1977 அம்மன் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் தான் 16 வயது நிலை. இந்த திரைப்படம் பல்வேறு கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்திய திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 16 வயது நிலை திரைப்படம் வந்த பிறகு சினிமா பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. யதார்த்தமான கிராமத்து களம் இதையெல்லாம் அமைத்து ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் நம்முடைய தேனியின் மண்ணின் மைந்தர் பாரதி ராஜா அவர்கள்தான். அவர் இயக்கிய இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாகவே அமைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். 1977 நடந்த படப்பிடிப்பு அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்தின் கிராமங்களை காமிப்பது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிராமங்கள் எல்லாமே தமிழகத்தைச் சேர்ந்த கிராமங்கள் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எல்லாமே கர்நாடகாவின் கொள்ளைகால் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான். அதை அப்படியே தமிழகத்தின் கிராமமாகவே பிரதிபலித்தார் பாரதி ராஜா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவன்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். இந்த படத்தினுடைய கதாநாயகன் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு வாங்குகிற சம்பளம் அப்படிங்கிறது வேற. ஆனால் அந்த காலத்தில் ஒரு 25,000 ரூபா கிட்ட வாங்கியிருப்பாருன்னு வைங்களேன். அதே மாதிரி கதாநாயகியாக நம்முடைய சிவகாசி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதேவி அவர்கள் நடித்திருப்பார். என்னதான் தமிழில் நடித்திருந்தாலும் ஹிந்தியில் அவங்க ரொம்பவும் ஃபேமஸ் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த படத்தினுடைய வில்லனாக இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருப்பார். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அறிமுகமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சத்யஜித் அப்படிங்கிற
ஒரு மனிதரை நீங்கள் மறந்திருக்கவே முடியாது. அவர் பார்க்குறதுக்கு ஒரு ஹிந்திக்காரர் மாதிரி இருப்பார். அவர் பேசக்கூடிய தமிழ் அப்படிங்கிறது கொஞ்சம் விளையாடும். அந்த சத்யஜித் அவர்கள் இந்த படத்தில் ஒரு டாக்டர் வேடத்தில் ஏற்று நடிச்சிருப்பார். மை அப்படின்னு அப்படி ஸ்மைல் பண்ணி பேசும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. அதை பின்னாடி இமிட்டேட் பண்ணி கூட விவேக் அவர்கள் கூட காமெடி பண்ணி இருப்பார். வார்த்தை எப்படி தூக்கணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சத்யஜித் அவர்களும் இந்த படத்தில் அறிமுகமானார். அது மட்டும் இல்லாமல் தென் தமிழகத்தில், அது மட்டும் இல்லாமல் தென் இந்தியாவில்னே சொல்லணும், மிகப்பெரிய பாடல்களை கொடுத்த மலேசியா வாசுதேவன் அவர்கள் அறிமுகமானதும் இந்த திரைப்படத்தில் தான். இப்படி பல்வேறு வாய்ப்புகள் இருந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி தான் மியூசிக் அமைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் 16 வயது நிலை வந்த உடனே அவங்களுக்கு அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. 1977 வெளிவந்த 16 வயது நிலை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இந்த படத்தினுடைய கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுருக்கமாக கமலஹாசன் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக நடித்திருப்பார். சப்பானி அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடித்திருப்பார். அவருக்கு ஜோடியாக மயில் அப்படிங்கிற கேரக்டரில் ஸ்ரீதேவி அவர்கள் நடித்திருப்பார். அந்த கிராமத்திலேயே கிட்டத்தட்ட 10வது படித்து பாஸ் பண்ணது அப்படின்னா மயில் தான். அந்த வரப்பு மேலே ஆத்தா நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓடி வரக்கூடிய சீன் இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் நம்மளால் மறக்க முடியாத ஒரு சீனாக தானே இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சப்பானிக்கு ஒரு தலை காதல் அப்படிங்கிறது வருது. நம்முடைய மலையாள மொழி திரைப்படம், பின்னாடி வந்த நாட்களில் வந்த திரைப்படம் கருமாரி குட்டன். இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாதவராக நடித்திருக்கக்கூடிய நடிப்பு ராட்சசன் அப்படின்னு தான் சொல்லணும், கலாபுவன் மணி அவர்கள் நடித்திருப்பார். அவர் அந்த காதலிய நந்தினி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஒருதலையாக லவ் பண்ணுற மாதிரி அந்த கதை அப்படிங்கிறது போகும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அவர் இருக்கிறாரு. ஆனால் படித்த பொண்ணு நான் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஸ்ரீதேவிக்கு சப்பானியை சுத்தமாகவே பிடிக்கல ஆரம்பத்தில். சரி, வேறு யாராவது ஆள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தான் சத்யஜித் அந்த ஊருக்கு கால்நடை மருத்துவராக வராரு. அவர் காதலிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மயிலுக்கு ஏற்படுகிறது. அந்த காதலும் ரொம்பவும் சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. கதையின் பிரகாரம் ரொம்ப சூப்பராக அமைச்சிருப்பார். பாவாடை நினையாமல் இந்த தண்ணியை நீ கடந்து வரணும் அப்படின்னு அந்த குஞ்சு தமிழில் சத்யஜித் யார் அப்படின்னா கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியை சேர்ந்தவருங்க. அவர் பேசக்கூடிய அந்த தமிழ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை போல தான் இருக்கும். இந்த சத்யஜித் அப்படிங்கிற பேர் அவருடைய சொந்த பேரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த பேரை வச்சது இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். ஏன்னா அவருடைய பெயர் சபீர் அப்படிங்கிறது தான். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர், கோலார் பகுதியை சேர்ந்தவர். என்ன இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க சத்யஜித்தை தவிர. அவருக்கு அதுக்கடுத்து அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்கணும். நல்ல கலைஞர் தான், திரைப்பட கல்லூரியை சேர்ந்தவர் தான். ஆனாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது பின்னாடி மறுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரிதான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. கொடூரமான வெள்ளத்தனம் இல்லாமல் சிரிச்ச மூஞ்சியோட சாஃப்டாக பேசிக்கிட்டு நடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அவருக்கு இருந்தது. இப்படி இருவருக்குமான காதல் அப்படிங்கிறது போகும். அப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் மயிலுக்கு புரியும், அதாவது ஸ்ரீதேவிக்கு புரியும், இந்த டாக்டர் காதலிச்சது நம்மளை கிடையாது, நம்முடைய 16 வயசை மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க இனிமேல் இந்த டாக்டர் வேணான்னு முடிவு பண்ணும்போது மயிலினுடைய அம்மாவாக நடிச்சிருந்த காந்திமதி இறந்து போயிடுவாங்க. யார் அந்த காந்திமதி அப்படின்னா குருவம்மா அப்படிங்கிற கேரக்டரில் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பொட்டி கடை வச்சுருப்பாங்க. அந்த பொட்டி கடைக்கு சந்தைக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறது கமலஹாசன் தான். மருமகனே அப்படின்னு கூப்பிட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தது. நிச்சயமாக நம்முடைய கிராமத்து பெண்களுக்கெல்லாம் காந்திமதியை வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அவங்க இறந்ததுக்கு அப்புறம்தான் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சப்பானி மேலே அவங்களுக்கு காதல் வரும். இனிமேல் யார் ஒன்று சப்பானின்னு சொன்னாலும் சப்புன்னு அரைஞ்சிரும்பாங்க. அந்த இடத்துல தான்
பரட்டை அப்படிங்கிற கேரக்டரில் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார். ரஜினிகாந்த் அதற்கு முன்னாடி நிறைய திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் கூட இந்த படத்தில் மிகப்பெரிய வில்லனாக நடிச்சிருந்தாலும் கூட இவர் நடித்த முதல் வண்ண திரைப்படம் இது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த படத்தில் அவர் டேய் சப்பானி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடும்போது இவர் போய் சாப்புன்னு அடைச்சிருவார். இந்த படத்தில் ஃபேமஸான டைலாக் உங்களுக்கு தெரியுமே, ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய் வளர்க்கலை, அதுக்கு பதிலாக என்ன இந்த டைலாக்கு இந்த மாதிரியான நிறைய வசனங்களை எழுதுனது யார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இந்த கதை பாரதி ராஜாவினுடைய கதை தான். கதை வசனம் அப்படிங்கிறது கலைமணியினுடைய வசனம் தான். ஆனால் இந்த மாடுலேஷனை உருவாக்குனது இயக்குனர் இமயத்தின் முதல் மாணவராக இருந்த பாக்கியராஜ். அவரும் இந்த படத்தில் ஒரு அங்கீகரிக்கப்படாத மருத்துவராகவே நடிச்சிருப்பார். இன்னொரு பெரிய விஷயம், பிற்காலத்தில் சூப்பர் ஸ்டார்களாக வலம் வர இருக்கக்கூடிய கமலுக்கு கோமணத்தை கட்டி நடிக்க வச்சது இந்த படம் தான். அந்த தைரியம் அப்படிங்கிறது பாரதி ராஜாவுக்கு இருந்தது. அதே மாதிரி ரஜினிகாந்துக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் நடித்தது, ரஜினி அவர்கள் நடித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கவுண்டமணி அவர்களும் நடிச்சிருப்பார். பத்த வச்சுட்டையே பரட்ட, இந்த டைலாகை யாராலுங்க மறக்க முடியும்? நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கும்போது பத்த வச்சுட்டைய பரட்டை அப்படிங்கிறத மறக்கவே முடியாது. ஏன்னா கவுண்டமணி அவர்களினுடைய அந்த வாய்ப்பு அப்படி குறைஞ்ச சீனில் தான் வந்தாலும் கூட ஒரு ரெண்டு வார்த்தைகள்லையே அந்த கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறத கொடுக்கறது. பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க கவுண்டமணி அப்படிங்கிறது கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால அவருக்கு அந்த பெயர் இருக்கிறது அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அவர் கவுண்டர் மணி அப்படிங்கிறது என்னன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே கவுண்டர் அடிச்சுட்டு அப்படியே அழகாக போயிடுவார். அதனால தான் அவருக்கு கவுண்டமணி அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த படத்தில் நினச்சவங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியை கெடுக்க வருவார். கெடுக்க வந்ததை பார்த்துட்டு கமலஹாசன் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போன கமலஹாசனுக்காக ஸ்ரீதேவி காத்திருப்பது மாதிரியாக இந்த படம் அப்படிங்கிறது முடியும். ஆனால் பின்னாளில் இந்த படம் அப்படிங்கிறது தெலுங்குலையும் மொழிபெயர்க்கப்பட்டது, ஹிந்தியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த 3 மொழிகளிலையும் கதாநாயகியாக நடித்தவர் ஸ்ரீதேவி தான். மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஸ்ரீதேவி பல்வேறு மொழிகளில் நடிச்சிருந்தாலும் கூட முதல் முறையாக ஹிந்தியில் கதாநாயகியாக தோன்றி நடித்த திரைப்படம் அப்படிங்கிறது 16 வயது நிலை தான். இந்த 16 வயது நிலை வண்ண திரைப்படமாக எடுக்கப்பட்டாலும் கூட இதற்கான செலவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. வெறும் 5 லட்சம் தான். 5 லட்சம் ரூபாயில் இந்த படத்தை முடிச்சுட்டாரு பாரதி ராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நிறைய ஒத்துழைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. பாரதி ராஜா இளையராஜா நல்ல நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜாவோடு பணிபுரிந்த அனைவருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்ததுனால இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்துக்கு இசை அப்படின்னு பார்த்தோன்னா இளையராஜா அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த மியூசிக்கை வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. இந்த திரைப்படத்துக்கு 3 பாடல்களை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதில் முதல் பாடல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த ஓப்பனிங்லேயே வருங்க, சோலோ வேத கேயில சொல்லிப்புட்டு அப்படின்னு வரும்ல, பாடி கொள்றேன்னு நினைக்காதீங்க, வேறு வழி இல்லை. அந்த பாட்டை எழுதுனது கண்ணதாசன், பாடியது இளையராஜா அவர்கள். அதே மாதிரி ரொம்பவும் முக்கியமான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லணும். ஒரு முட்டாப்பைய பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வந்த திரைப்படம். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு ஆன குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுன்னு தனனனானா தனன தனனனானா. அதில் கிளைமேக்ஸில் ஒரு வரி பாருங்க, பழைய நினப்புடா பேராண்டி பழைய நினப்புடா. இந்த பாட்டை யாரால மறக்க முடியும்? இந்த பாட்டை எழுதினது கண்ணதாசன் அவர்கள். இந்த 2 பாடல்களை தவிர்த்தும் அவர் எழுதிய ஒரு முக்கியமான பாட்டு, இந்த பாட்டு தான் ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் பூஜை போடுவாங்க இல்லையா, அந்த பூஜைக்கு ஏதாவது ஒரு சீன் எடுப்பாங்க. அந்த வகையில் பாடல் காட்சி படமாக்கப்பட்ட இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த பாட்டை ஆரம்பத்தில் பாட இருந்தவர் SP பாலசுப்ரமணியம் அவர்கள். ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து அவருக்கு தொண்டை கட்டிக்கிட்டதுனால அந்த பாட்டை அவரால் நிச்சயமாக பாட முடியலை. அப்போது தான் வேறு ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. புதிதாக அறிமுகமானவர் தான்
பாரதி ராஜா இளையராஜா அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்த மலேசியா வாசுதேவன் அவர்கள் அவர் பாடிய பாட்டு தான் ஆரம்பத்தில் அந்த பூஜையில் எடுக்கப்பட்ட காட்சி. அது என்ன பாட்டு அப்படின்னா, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, இந்த பாட்டு தான். இந்த 3 பாடல்களையும் எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். இதற்கடுத்து ஆலங்குடி சோமு அவர்களும் பாட்டு எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த படம் அப்படிங்கிறது நிறைய விருதுகளை வென்ற திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் எஸ் ஜானகி அவர்களுக்கு தேசிய விருது கிடைத்தது. 1977ஆம் ஆண்டுக்கான சிறந்த பாடகிக்கான விருது கிடைத்தது. அது எந்த பாட்டு அப்படின்னா, செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே. என்ன என் வாய்ஸ் மன்னன மாதிரி இருக்குன்றீங்களா? சளி பிடிச்சிருக்கு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாட்டை எழுதுனது கங்கை அமரன் அவர்கள், இளையராஜாவினுடைய தம்பி. அவரே சொல்லியிருக்காரு பின் நாட்களில், செந்தூரப்பூ அப்படிங்கிற ஒரு பூவே கிடையாதுங்க, நான் டியூனுக்காக போட்டது இளையராஜா அதை ஓகே பண்ணிட்டாரு, அந்த பாட்டு அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரே ஒரு தேசிய விருது, சிறந்த பாடகிக்கான விருது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவு அந்த ஆண்டிற்கான சிறந்த இயக்குனராக பாரதி ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 77ல் சிறந்த நடிகராக கமலஹாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தென்னிந்திய விருதுகளிலையும் கமலஹாசன் அவர்கள் சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸ்ரீதேவி அவர்களுக்கு சிறப்பு விருதும் வழங்கப்பட்டது. இப்படி பல்வேறு விருதுகளை பெற்ற இந்த திரைப்படம் ஆவதற்கு முன்பாக ரொம்ப சிரமத்தை சந்தித்தது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இதை வாங்கிறதுக்கு எந்த ஒரு விநியோகிப்பாளரும் தயாராக இல்லை. அப்போ வேறு வழி இல்லாமல் ராஜ்கண்ணு அவர்கள் துணிந்து இந்த திரைப்படத்தை தானே தமிழகத்தின் முழுவதும் வெளியிட்டு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாற்றினார் அப்படின்னு தான் சொல்லணும். திரையரங்குகளில் 175 நாட்களை தாண்டி ஓடிய இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாகவே அமைந்தது. அந்த காலத்தில் ஆனந்த விகடனில் இந்த திரைப்படங்களுக்கெல்லாம் மதிப்பெண் கொடுப்பாங்க. அதில் 62.5% மதிப்பெண் அப்படிங்கிறது 100க்கு கொடுத்துருந்தாங்க. வேறு எந்த திரைப்படத்திற்கும் அதற்கு முன்பாக அந்த மதிப்பெண் அப்படிங்கிறது கொடுக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த திரைப்படத்தில் நிறைய சிரமங்கள் பட்டு தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா 5 லட்சத்துக்குள்ளே இந்த படத்தை எடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோ மோஷன் கேமரா அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. அப்படின்னா ஸ்லோ மோஷனில் அந்த மயில் ஓடி வர்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ரீதேவியை ரொம்ப ஸ்லோவாக ஓடிவாமா அப்படின்னு சொல்லி தான் அந்த சீனை எடுத்தாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் நிவாஸ் நிச்சயமாக என்ன அப்படின்னா, கேமராவை வாடகைக்கு எடுத்து தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. அந்த கேமராவை பார்த்துக்கிறதுக்காக வந்தவர் நிவாஸ். அவர் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக இருந்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. இப்படி பல்வேறு சூழல்களில் வளர்ந்த திரைப்படம் தான். அந்த காலத்தில் கண்ணதாசன் ஒரு பாட்டை எழுதணுன்னா 1000 to 1500 வரைக்கும் வாங்குவார். ஆனால் இளையராஜா கண்ணதாசனினுடைய அசிஸ்டன்ட் கண்ணப்பன் கிட்ட 750 ரூபா வாங்கிக்க சொல்லி இந்த கவிஞர் இந்த பாட்டை எழுத சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் இந்த பாடல் எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் நிச்சயமாக கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக இருந்தது. கண்ணதாசன் உயிரோடு இருக்கும் வரையில் அவருடைய பாரதி ராஜாவினுடைய எல்லா படங்கள்லையுமே பாடல்கள் ஏதாவது 1-2 பாடல்கள் அப்படிங்கிறது எழுதுறது அப்படிங்கிறது வழக்கமாக வைத்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திரைப்படம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக மாறும் அப்படின்னு யாரும் நினச்சது கிடையாது. ஏன்னா முழுக்க தயாரித்த நிறுவனமே ரிலீஸ் பண்ண திரைப்படம். அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமானா இப்படித்தான் அப்படின்னு உருவாக்கின திரைப்படம். இதற்கடுத்து சினிமா பயணித்த பயணம் அப்படிங்கிறது வேற. இயக்குனர் இமயத்தின் அந்த தைரியமான முடிவு, கமல்ஹாசனுக்கு கோமணத்தை கட்டி நடிக்க வச்சது ஒரு முடிவு. அதே மாதிரி காந்திமதி அவர்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் அற்புதமான நடிப்பு. பத்த வச்சட்டிய பரட்டை அப்படிங்கிறது கவுண்டமணியினுடைய சிறப்பு. இது எப்படி இருக்குது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய அந்த இது எல்லாமே என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு பேசின அந்த ஒரு குரலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளபடியே 1977 வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த 16 வயது நிலை திரைப்படத்தினை பற்றின எல்லா தகவல்களையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன்.
இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் வரப்போகுது. அதுலேயும் பாரதி ராஜா இயக்கிய மற்ற திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களும் வரப்போகுது. இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய பாக்யராஜ் மிகப்பெரிய இயக்குனராக மாறிட்டார். கதை வசனங்களின் மன்னன் அப்படின்னு மாறிட்டார். அதே மாதிரி சித்ரா லட்சுமணன் துணை இயக்குனராக பணியாற்றிய அவரும் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டார். இந்த படத்தில் பாரதி ராஜாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த பாலகுரு அவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்திருந்தார் பின்னாடி கன்னி பருவத்திலே அப்படிங்கிறது. அதுலேயும் முழுக்க முழுக்க பாக்யராஜ் அவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது இருந்தது. இப்படி பாக்யராஜையும் பாரதி ராஜாவையும் மையமாக வைத்து ஓடிய திரைப்படங்கள் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்கிறது. அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். 16 வயது நிலை திரைப்படத்தை பற்றி பேசியது உள்ளபடியே மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.